வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது நீங்க என்னதான் 50% வரி போட்டாலும் அதுக்கு இந்த இந்தியா அடிபணியாது அப்படின்னு மோடி அவர்கள் ட்ரம்ப்புக்கே சவால் விட்டார். நான் அடிபணிய மாட்டேன், செய்யவே மாட்டேன், முடியவே முடியாது அப்படின்னு பஞ்ச் டைலாக்ல பேசின உடனே சரி, இவர் விவசாயிகளை கைவிட மாட்டாரு, ஏன்னா இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயிங்க தான், அதனால ஒருபோதும் அமெரிக்காவுக்கு இந்த விஷயத்துல இந்தியா அடிப்படையாது, விட்டு கொடுக்காதுன்னு அப்படி பேசினார். அவர் எந்த விஷயத்துல அப்படி பேசினார்னா, இந்தியாவுடைய மார்க்கெட்ல அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களை அதாவது அதிகப்படுத்தணும், நம்ம விற்கிறதுக்கான இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அதை அதிகப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை அவங்க வச்சாங்க. இந்த கோரிக்கைக்கு தான் அவர் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ யாருக்குமே தெரியாமல் ரொம்ப ரகசியமாக ஒரு வேலையை மோடி அவர்கள் செஞ்சுருக்காரு. அவசர அவசரமாக அவர் ஏன் அந்த வேலையை செஞ்சார்? இது நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவில் இருக்க விவசாயிகள் எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு சாகிறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லை. அந்த அளவுக்கு அடிமடியிலே கை வச்சிருக்காங்க. விவசாயிகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குற வேலையை மோடி அவர்கள் செஞ்சிருக்காருன்னு டெல்லியோடைய முன்னாள் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த மாதிரி மோடி அவர்கள் அவசர அவசரமா ஒரு வரி சம்பந்தமான ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. இந்த வேலையை அவர் செஞ்சதுன்றது இந்திய விவசாயிகளுக்கு அவருக்கு செய்யற துரோகம். அதுவும் குறிப்பிட்ட ஒரு துறையில இப்ப ஆரம்பம், அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வெகு விரைவில் இது பல இடத்துக்கும் போகும், பல துறைக்கும் இது போகும். அப்போ அந்த மாதிரி இது நீட்சி அடையும் போது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே அது இல்லாம பண்ணிடும். அப்படி மோடி அவர்கள் என்ன பண்ணாரு, எதனால இந்திய விவசாயிகள்லாம் ஒன்றும் இல்லாமல் தற்கொலை பண்ணுற நிலைமைக்கு போவாங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்களே, நான் உங்கள் மேலே 50% வரி போடுறாரு, இந்தியா மேலே நான் 50% வரி போடுறேன். எதுக்கு போடுறேன்? நீங்கள் ரஷ்யாவில் போய் கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, அதனால போடுறேன். அப்போ இந்த 50% வரின்றாங்க குறைக்கணும் அப்படின்னா உடனே நீங்கள் ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கச்சா எண்ணெய் வாங்குற அந்த வேலையை நீங்கள் கைவிட்டுடுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அவர் கொடுத்தார். ஆனால் இந்தியா என்ன சொல்லிடுச்சுன்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. எல்லாம் மேல் போக்க பார்க்குறதுக்கு என்னன்னா, ரஷ்யாவோட இந்தியா அந்த நட்புறவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த காரணத்துக்காக தான் இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா 2022 இவங்க ரஷ்யா கிட்டேருந்து அந்த கச்சா எண்ணெய் வாங்குறாங்களே, அது வெறும் 2% தான். ஆனால் 2025 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40%க்கு மேலே இன்னைக்கு கச்சா எண்ணெய் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி வாங்குறாங்களே, அப்போனா இவ்வளோ சீப்பாக கிடைக்கும் போது இந்தியாவில் பெட்ரோலோட விலை கம்மி தானே ஆயிருக்கணும். நம்ம இன்றைக்கும் ஒரு லிட்டருக்கு 100 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஏன் விலை குறையில? அப்போ இவங்க வாங்குறாங்களே, இவ்வளோ சீப்பாக வாங்குறாங்களே, இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தனியார் முதலாளிகளுக்கு தான் போகுது. அதாவது ரிலையன்ஸ், நயாரா அப்படின்ற தனியார் நிறுவனங்களுக்கு தான் இது பெரும்பான்மை போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை என்னென்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணி யூரோப் கண்ட்ரீஸ்க்கு அதை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதனால் அவங்க கொள்ள லாபம் அடிக்கிறாங்க. சரி, இவங்க 2 பேர் மட்டும் தான் வாங்குறாங்களா அப்படின்னா இல்லை, அதாவது அரசும் இதில் வாங்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 அரசு நிறுவனங்களும் இதில் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பெட்ரோல் விலை கம்மியால? இதனால இந்தியாவை சார்ந்த பொதுமக்கள் ஏதாவது நன்மை அடைகிறாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் குறிப்பிட்ட குஜராத் முதலாளிகள் மட்டும் தொடர்ந்து அவங்களுக்கான லாபத்தை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் அங்கே சீப்பாக வாங்கி யூரோப் கண்ட்ரீஸ்க்கு ஏற்றுமதி பண்ணி நிறைய லாபம் அடைகிறீங்க, ஆனால் எங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் அதிகப்படியாக வரி போடுறீங்க. ஸோ டிட் ஃபார் டேட், எனக்கு நீ போடுறியா, உனக்கும் நான் 50% வரி போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இது மேலே பார்க்கும்போது இருக்கும். ஆனால் உண்மைக்குமே அமெரிக்காவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மார்க்கெட் தான். இந்த இந்திய சந்தையில் அவங்களுடைய விவசாய பொருட்களை கொண்டு அதிகப்படியாக விற்பனை பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இந்த திட்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த சோயா பீன்ஸ் இறக்குமதி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு சம்பந்தமா நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்தது. அன்னைக்கு விவசாய சங்கங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த எதிர்ப்பின் காரணமாக அது அப்போ நிறுத்தப்பட்டது. அதாவது இந்தியாவோட மார்க்கெட்ல வெளிநாட்டோடைய இது இருக்குப்பா, ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விவசாய பொருட்கள் அவ்வளோ எளிதாக நீங்கள் நேரடியாக இங்கே இது இறக்குமதி பண்ணிட முடியாது. குறிப்பாக கோதுமை, பருத்தி, பால், சோளம், இந்த மாதிரி நிறைய விவசாய பொருட்களை அவங்க இங்கே நேரடியாக கொண்டு இது பண்ண முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவே ஒரு மிகப்பெரிய விவசாயத்தை நம்பி இருக்கிற நாடு தான். இங்கே விவசாய உற்பத்தி பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது இங்கே நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் இதனால் வேலை வாய்ப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பொருட்களை கொண்டு இங்கே நம்ம பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணால் இங்கே இருக்கிற விவசாயிகளும் அவங்களுடைய வருமானமும் அவங்களுடைய இதுவும் ஒரேடியாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது மோடி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருத்தி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அமெரிக்காவிலேருந்து
இறக்குமதி செய்யற பருத்தி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இதுக்கு முன்னாடி 11% வந்து வரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க 50% வரி போட்டாங்க இல்லையா, அப்படி 50% வரி போட்டப்ப இதுக்கு மோடி அவர்கள் ஏதோ வரி அதிகப்படுத்திட்டாரோ இல்ல அதே வரி வந்து மெயின்டைன் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 11% வரி போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதை ஒட்டுமொத்தமா கேன்சல் பண்றாரு. எவ்வளோ பெரிய தலைவர் பாத்தீங்களா, நீங்க தலைவர், நீங்க உலக லெவல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, நீங்களும் ட்ரம்ப் இப்படி அப்படின்னு எல்லாரும் இங்க நம்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே அதான் புலம்புறாங்க. ஐயோ நாங்க வந்து சும்மானா ட்ரம்ப் வந்து மிரட்டிட்டு இருக்காரு, 50% வரியெல்லாம் போட மாட்டாரு, அது மட்டும் இல்லாம இந்த 2 நாடு நட்பு நாடு, இப்படியான வரியெல்லாம் வராது, மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய நட்பு ரீதியா பழகக்கூடியவர் ட்ரம்ப், அவருடைய நட்பு வச்சு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைச்சோம். ஆனா அடுத்த நாளே இந்த மாதிரியான வரி நம்ம மேல வந்து விழுந்த உடனே இங்க மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுது. குறிப்பா இந்த திருப்பூர், அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் உற்பத்தி, அதாவது அமெரிக்க மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுல ரொம்ப அதிகமான நிறுவனங்கள், அதாவது அதிகப்படியான தொழில்ன்றது அதை சார்ந்துதான் இருக்கும். இப்போ இந்த 50% இவர் வரி போட்டார் பார்த்தீங்களா, இந்த 50% வரி போட்ட பிறகு அங்கே நேரடியாக கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அவங்களுடைய வேலை வாய்ப்பை இழக்கிறாங்க மறைமுகமாக. அதாவது இப்போ வந்து நேரடியாக அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் இவங்க ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ 50% வரி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ரூபான்ற பொருள் 150 ரூபா வருதுன்னு வைங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அதை அதிக விலை கொடுத்து வாங்க போகிறாங்க? இப்போ ஆர்டர் கேன்சல் ஆகும். இப்போ ஆர்டர் கேன்சல் ஆனால் உற்பத்தி குறையும், உற்பத்தி குறைஞ்சா வேலை வாய்ப்பு குறையும், வேலை வாய்ப்பு குறைஞ்சா தனிநபர் வருமானம் குறையும், தனிநபர் வருமானம் குறைஞ்சா நாட்டுடைய பொருளாதாரமே என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்குன்னா ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும். ஆக இங்கே அடிமடியிலே கை வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இது ஒரு தரப்பாக இருந்தால் இன்னொரு தரப்பு, இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் டெய்லர்னு ஒருத்தர் வேலை பார்ப்பார், அதுக்கப்புறம் கட்டிங் மாஸ்டர்னு ஒருத்தர் வேலை பார்ப்பார், அதுக்கப்புறம் பேக்கிங்னு ஒருத்தவங்க வேலை பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த நிறுவனத்துக்குள்ளே வரவங்க. இந்த நிறுவனம் இல்லாமல் இப்போ சாயம் போடுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு இதை சார்ந்து இயங்குறவங்க இருப்பாங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த வேலை வாய்ப்புன்றது காலி ஆகுது. அப்போ ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 50% வரி இருக்கு பார்த்தீங்களா, இதனால கிட்டத்தட்ட டாலர் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பூர்ல கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்றது காலி ஆகுது, நேரடியாகவே காலி ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இது உள்ளூர்ல இருக்கு, அதாவது இந்தியா லெவல்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏற்றுமதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுல இன்னைக்கு பெரிய பிரச்சனை. ஆனால் இங்க யாரை வந்து அதிகமாக நம்பியிருக்காங்கன்னா ஏற்றுமதி தான் நம்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி 50% வரி இவங்க போட்டிருக்கும் போது மோடி அவர்கள் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று அவர் 50% போட நான் 50% போடுறேன்னு போட்டுருக்கணும், இல்லை இருக்கிற வரியை மெயின்டைன் பண்ணிருக்கணும், அதே 11% மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல் நான் 11% விளக்குறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறது எந்த வகையில நியாயம்? ஏன் இப்படி திடீர்னு எடுத்திருக்காரு? ஏன் அதை ரகசியமா எடுத்திருக்காரு? எந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த முடிவை வந்து மோடி அவர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்ற கேள்விதான் எதிர்த்தரப்பினர் வச்சிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 30 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பருத்தி மீதான 11% வரியை வந்து ரத்து செய்து மோடி அரசு வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஏற்கனவே இங்க இருக்க விவசாயிகள் தங்களுடைய பருத்திகளை ஒரு குறிப்பிட்ட விலை வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விலைக்கு தான் வந்து இவங்க விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதான் இல்லை. அதாவது ஒரு குவிண்டல் பருத்திக்கு வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த விலைக்கு விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. கிட்டத்தட்ட 6,000க்கும் கம்மியா, அதை விட கம்மியா தான் அவங்க வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மோடி அவர்கள் இந்த 11% வரியை வந்து விலக்கு பண்றாரு வைங்களேன். அங்க இருந்து வர பருத்தின்றது உள்ளூரை விட விலை கம்மியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கன்சியூம், அதாவது இங்க இருக்கிற பருத்தியை கன்சியூம் பண்றதுன்றது ரொம்ப குறைஞ்சு போயிடும். அப்போ வித்தே ஆகணும், வேற வழி இல்லை, வந்த வரிய லாபம் அப்படின்னு இன்னும் விலையை கம்மி பண்ணி அடிமாட்டு ரேட்டுக்கு அவங்க வித்துட்டு போற வேலையா இருக்கும். இன்னும் அடுத்து வர காலங்கள்ல அந்த இது கூட கிடைக்காது, அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா அது கூட கிடைக்காது அவங்களுக்கு அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவலை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கரெக்டா கேட்கிறாங்க, இவர் பதிலடி கொடுப்பாரு, பதிலுக்கு பதில் ஏதாவது செய்வார்னு பார்த்தா இப்படி அடிபணிஞ்சு போறாரு. இவர் அடிபணிஞ்சு போறது அப்படின்றது உலக லெவல்ல என்ன பேசப்படும்னா இந்தியா அடிபணிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லும். மோடி அடிபணிஞ்சாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இந்தியா அடிபணிஞ்சிச்சு. அப்போ 140 கோடி மக்களும் அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போயிருச்சு, பயந்து போயிருச்சு அப்படின்னு தான் பேசுவாங்க.
அப்போ இந்த 140 கோடி மக்களுடைய மானத்தோட அவர் தன்மானத்தோட அவர் விளையாடி இருக்காருன்னு தான் சொல்லணும். எந்த மாதிரி ஒரு சின்ன நாடு கூட இன்னைக்கு இவர் போட்ட இந்த வரியை பார்த்து சட்டம் பண்ணிக்காமல் போயிட்டாங்க. சரி போட்டது போடுன்றாங்க. சில நாடு அவர் போட்டதுக்கு எதிர் வரி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் மாசா வெளியே வந்து பேசுறீங்க, ஊன்னு பேசுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு அந்த வரியவே வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுடைய பலம், உங்களுடைய எதிர்த்தாக்குதல்ன்றது இதுதானா? ஏற்கனவே நான் தான் வந்து போரை நிறுத்தினேன், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போரை நான் சீஸ் ஃபயர் அப்படின்னு ஃபோனில் சொன்னேன், தம்பி நிறுத்திட்டு அப்படின்றாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் மான மரியாதை காற்றுல வந்து இந்தியாவுக்கு வந்து பறக்கும். சரி, இதோட இவங்க நிறுத்திப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இன்னும் பல விஷயங்களை அவங்க 1 by 1 இறக்குவாங்க. அதாவது தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, குட்டை குட்டை குனிவா அப்படின்வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவர் மோடி அவர்கள் இப்போ ஒரு கொட்டுக்கு குனிச்சிருக்காரு. 50% வரியை போட்டு இன்னைக்கு வந்து பருத்திக்கான இந்த 11% வரின்றதை அவர் விலக்கு பண்ணியிருக்காரு. இனி அடுத்தடுத்து கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு காமெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன நம்ம 50 ரூபா 80 ரூபா கொடையை வந்து 50 ரூபா கேட்டவுடனே கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சி கேட்டிருக்கலாமோ அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அடுத்தடுத்து கேட்பாங்க. குறிப்பாக பால் உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பால் உற்பத்தின்றது உலக அளவில் இந்தியா தான் அதிகப்படியான உற்பத்தி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பால் உற்பத்தியிலே வந்து இவங்க வந்து கை வைக்க போகிறாங்க அப்படின்ற அதிர்ச்சிகரமான இன்னொரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த பால், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், பால் உற்பத்திகள்லாம் இங்கே வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க பாலோட நிலைமை என்ன ஆகும், இங்கே இருக்க பால் விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இதனால் பாதிக்கப்படுவாங்க. இப்போ பாருங்க, ஒரு பருத்தி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க இந்த 11% தள்ளுபடினால. அதனால இந்த 11% வரியை வந்து இவர் தள்ளுபடி மோடி அவர்கள் பண்ணதுனால இங்கே பல லட்சம் பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ அவர் 50% டேரிஃப் போட்டிருக்காரு பார்த்தீங்களா? அவங்க இந்தியாவுடைய பொருளுக்கு, அதாவது தோல் பொருட்கள், இயந்திரங்கள், ஆயுத ஆடைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இது எல்லாமே இந்த 50% வரியால் பாதிக்கப்படுது. ஸோ இப்போ பால் ஒன்று அப்படின்ற விஷயத்துல இவங்க கை வச்சாங்கன்னா 8 கோடி பேர் விவசாயிகள் இதனால பாதிக்கப்படுவாங்க. இவர் 2019, அதாவது இவர் ஆரம்பத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, தேர்தல் வாக்குறுதியா, எங்களுடைய முதல் வாக்குறுதி விவசாயிகள் நலன் காக்கிறது தான், பெண்களுக்கு 33% கொடுக்கறதா அப்படின்னா 2மே நிறைவேற்றல. இப்போ கூட ரீசெண்டாக சொன்னார், மோடியோட ஆட்சியில் போய் பாருங்க விவசாயிகள்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, விவசாயிகள்லாம் இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க, ஐயா உயிரமட்டமாவது விட்டு வைங்கய்யா, இந்த மாதிரி அநியாயம் பண்ணிடுறீங்களே அப்படின்ற மாதிரி ரோட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா இந்தியா மேல நடத்துகிற இந்த வர்த்தக போரில் இந்த 11% ரத்து அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு பின்னடைவு தான். ஆக இதுல இருந்து தப்பிக்கணும், விவசாயிகள் தப்பிக்கணும், இந்திய விவசாயிகள் தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. ஆரம்பத்திலே இந்த 11% வரி ரத்துன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த பருத்தி மேல, அதை உடனடியாக திரும்ப பெறுங்க. இது மட்டும் தான் விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கான ஒரே வழி. ஏன்னா இங்க இருக்கிற ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் பருத்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்களே, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே அந்த பருத்திகளை வந்து வாங்கி வச்சிருவாங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே வெளிநாடுகளில் வந்து துணிகளை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அவங்க எப்படின்னா சீசனல் வைஸ் பண்ணுவாங்க. இப்போ சம்மருக்கு ஒரு இது, வின்டருக்கு ஒரு இது, ஆட்டம், ஸ்ப்ரிங் அப்படின்னு இந்த 4 சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே சம்மர் வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரெடி பண்ணி அப்படி அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உற்பத்தியை வந்து ஹோல்டு பண்ணுங்க அப்படின்ற தகவலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நிலைமை மாறட்டும், பார்க்கலாம், பொறுத்துருங்க, அந்த மாதிரியான தகவல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இது தொடர்ந்தா இந்தியாவோட பொருளாதாரன்றது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். முதல்லயே நம்ம வந்து அதுக்கான ஸ்டெப்பை எடுத்தாகணும். மோடி அவர்கள் இந்த தடவையாவது துணிச்சலாக எந்த முடிவையாவது ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அப்படின்றத ஆம் ஆத்மி கட்சியோடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், மோடி அவர்கள் பின்வாங்குறாரா இல்லை இந்த இதை ரத்து பண்ணுறாரா, இன்னும் என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டெல்லாம் கொண்டு வந்து அமெரிக்கா இந்திய மார்க்கெட்டில் நுழைக்க பார்க்குது, அதுக்கெல்லாம் மோடி எப்படி பதிலடி கொடுக்க போகிறாரு, என்ன மாதிரி இந்தியா விவசாயிகளை அவர் காப்பாற்ற போகிறாருன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.